கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 45 அதிகாரம் 4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் பயன்படுத்தும் கருவி என்பதே. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கும் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கும் கோரேசு என்னும் ராஜாவை ஏற்படுத்துகிறார். இந்த கோரேசு இஸ்ரவேலனாக இல்லாது இருந்தாலும் அவனை தன்னுடைய காரியங்களுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது தீர்க்கதரிசியான ஏசாயா சுமார் 120 முதல் 150 வருடங்களுக்கு முன்னதாகவே இப்படியாக கோரேசு என்பவன் அரசனாவான், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இது மிகவும் ஆச்சரியமான தீர்க்க தரிசனமாகும். சுமார் 150 வருடங்களுக்கு முன்பதாகவே பெயர் சொல்லி தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதே. அதே போல கோரேசு வந்து எஸ்ரா என்பவனின் தலைமையில் தேவ ஜனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டான். இதை நாம் வேதத்தின் சரித்திரத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்காகவும் அவருடைய ராஜ்யத்தின் வேலைகளுக்காகவும் மிகவும் சிறப்பானவைகளை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்நியர்களை பயன்படுத்தியும் கூட தம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மையே விசுவாசிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர். உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.